ஃப்ரெண்ட் இதுதான் வந்து ஒரு தென்பண்ணையாறு. இது வந்து பார்த்தோன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம், திருக்கோயிலூர் வட்டம், சாங்கியம் கிராமம். அந்த இடத்துல போகக்கூடிய ரிவர் தென்பண்ணையாறு. அந்த வழியாக கிராஸ் ஆகி போயிட்டு இருக்குது. ஓகேங்களா? இப்போ நான் வந்து எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தோன்னா, சாங்கியம் கிராமம் அரிக்கல் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து இருக்கேன். இது வந்து அரிக்கல் பாறை, அரிக்கல் இடம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? சுற்றிலும் பாறை வெறி பாறையாக இருக்குது. சரிங்களா? இங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கதை ஒன்று ஸ்டோரி வந்து இருக்குது. என்னன்னா, இந்த அரிக்கல்லில் வந்து பார்த்தோன்னா சிவபெருமான் அண்டு பார்வதி அண்டு முருகன் விநாயகர் வந்து இங்கே வந்து தங்கியிருக்காங்க. வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து தங்கி இங்கே வந்து இருந்திருக்காங்க. இங்கே வந்து விளையாடிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு வந்து ஒரு வாய்வழி செய்தி வந்து இருக்குது. ஓகேங்களா? அவங்களுடைய கால் பாதங்கள் வந்து பதிச்ச பாதங்களெல்லாம் இந்த இடத்துல இந்த பாறைகளில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது எனக்கு தெரியல. நான் ஃபஸ்ட்டு நிறைய டைம் வந்திருக்கேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து வீடியோ போடுறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இதில் வந்து இந்த 2 பாறைக்கும் நடுவில் பார்த்தோன்னா ஒரு சுனை வந்து இருக்குது பாருங்கள். இதில் வந்து எப்பயுமே வந்து நீரோட்டம் வந்து தண்ணி வந்து இருந்துகிட்டே இருக்கும். இந்த தண்ணி வந்து பார்த்தோன்னா ரொம்ப கூலிங்காகவே இருந்துகிட்டு இருக்கும். இந்த தண்ணியில் இந்த இடத்துல தான் வந்து பார்வதி, சிவன், முருகன் இவங்கெல்லாம் வந்து குளித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு மரம் இருக்குது இல்லைங்களா? ஆலமரமும் பட் அரச மரமும். அந்த இடத்துல வந்து அதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய மரம் வந்து இருந்திருக்கு. அந்த மரம் வந்து இப்போ இல்லை. அதாவது பார்த்தோன்னா 1972 தென்பெண்ணை ஆற்றில் ஒரு பெரிய வெள்ளம் வரப்போ அந்த மரம் வந்து அடிச்சிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இப்போது அதே இடத்துல வந்து ஒரு ஆலமரமோ அரச மரமோ இன்றைக்கி வந்து இந்த அளவுக்கு பெருசாக வந்திருக்கு. இந்த பகுதியில் இருக்கிற மக்களும் வந்து அந்த மரத்தை வந்து பாதுகாத்து இந்த அளவுக்கு ஹைட்டாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்போது இதெல்லாம் பார்க்குறப்போ கதைகள் வந்து பொய்யாக இருக்கலாம். ஆனால் அந்த மரம் இருந்த இடத்துல ஒரு மரம் வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது உண்மையான ஒரு ஸ்டோரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஓகேங்களா? இது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடமா இருக்குது. அதே போல் வந்து வரலாற்றில் சாங்கியம் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா சடங்கு சம்பிரதாயங்கள் செய்யக்கூடிய ஒரு இடம் தான் வந்து சாங்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சாங்கியம் சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வேறு நேம்லாம் இருந்துருக்கு. ஓகேங்களா? இதில் வந்து புராண கதைகளிலோ புராண புத்தகங்களிலோ சாங்கியம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. புக்கில் நான் வந்து பார்த்துருக்கேன். அதே போல் இது சாங்கியம் கிராமம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வரலாற்றில் நம்ம தமிழ்நாட்டில் இப்போ ஒரு ஊர் இருக்குது அப்படின்னா, இப்போ தேவனூர் அப்படின்னா, தேவனூர் வந்து தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல 4-5 தேவனூர் இருக்கும். அதே போல் அகரம் அப்படின்னா நிறைய இடத்துல 4-5 அகரம் இருக்கும். ஒரே பேரில் 4-5 ஊர்கள் வந்திருக்கும். ஆனால் இந்த சாங்கியம் அப்படின்ற கிராமம் மட்டும்தான், சாங்கியம் அப்படின்ற ஊர் மட்டும்தான் தமிழ்நாட்டில் வேறு எங்கேயுமே அதுக்கு பெயரே கிடையாது. இருக்கிற ஒரே ஒரு கிராமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம், திருக்கோயிலூர் வட்டம் அமைஞ்சிருக்கிறது தான் சாங்கியம். இது ஒரு ஊர் மட்டும்தான் இருக்குது. மீதி எங்கேயுமே தமிழ்நாடு ஃபுல்லாக வேறு இடத்துல எங்கேயுமே சாங்கியம் அப்படின்னு வந்து ஊரும் இல்லை, கிராமங்களே இல்லை, பேரே மென்ஷன் பண்ணல. இங்கே மட்டும்தான் இருக்குது. இதே வந்து சாங்கியம் கிராமன்றது ஒரு வரலாற்றில் ஒரு சிறப்பான ஒரு அங்கீகாரத்தை வந்து பிடிச்சிருக்கு. அதே போல் இங்கே வந்து சடங்கு சம்பிரதாயங்கள் செஞ்சால் வந்து அது வந்து சக்ஸஸ் ஆகுது. அதாவது இறந்தவங்க வந்து அவங்களுக்கு வந்து திதி கொடுக்குறதோ மற்ற சம்பிரதாயங்கள் செய்கிறதோ, அவங்க எரிச்சிட்டு அவங்களுடைய எலும்புகள் கொண்டு வந்து இந்த தண்ணியில் போட்டாவே அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையும். அவங்களுடைய இது வந்து சாந்தி அடித்து சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? அது ஒரு வரலாறு வந்து சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கணுன்னா இந்த சைடு, அதாவது கூனூர் சைடுலேருந்து ஒரு ஆள் வந்து இறந்து போனோடைய எலும்பு எடுத்துகிட்டு இந்த வழி கிராஸ் ஆகி போயிருக்காரு. அதாவது பார்த்தோன்னா காசி, ராமேஸ்வரம் அங்கே தான் வந்து நம்ம இறந்தவங்களுடைய தலை முழுகுவாங்க. அந்த எலும்பெல்லாம் கொண்டு போய் இந்த சாம்பலெல்லாம் கொண்டு போய் அங்கே போட்டால் அவங்களுக்கு வந்து புண்ணியம் அடைவாங்க, சொர்க்கம் அடைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு நியூஸ் அதுதான் நம்ம காலங்காலமாக பண்ணிட்டு வராங்க. அதுபோல் வந்து காசிக்காக அந்த எலும்பு கொண்டு போகிறதுக்காக ஒருத்தர் இந்த வழி கிராஸ் ஆகி போயிருக்காரு. கிராஸ் ஆகி போயிட்டு பிறகு தண்ணி போயிட்டு இருக்குது. இந்த இடத்துல இந்த குளத்தில் தண்ணி பார்த்துருக்காரு. தண்ணி பார்த்துட்டு அவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த எலும்பை எடுத்துகிட்டு வந்துட்டே இருந்திருக்காரு. வந்துட்டே கிட்ட வர மல்லிகைப்பூ வாசனை வந்து அடிச்சிட்டு இருக்குது. மல்லிகைப்பூ வாசனை வந்த உடனே அவர் பார்த்துருக்காரு, எங்கடா மல்லிகைப்பூ வாசனை வருது அப்படி சொல்லி சுற்றி பார்க்க எதுவுமே இந்த சைடில் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா
பார்த்தோன்னா அவர் கொண்டு வந்த அந்த எலும்புகள் வந்து அந்த துண்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா எல்லாமே மல்லிகை பூவாக இருக்கான். மல்லிகை பூவை வாசனை வருதான். அந்த எலும்புகள் எல்லாமே வந்து மல்லிகை பூவாக வந்து மாறிடுச்சான். அப்போ தான் அவர் நினச்சிருக்கார், இந்த இடத்துல வந்து இது வந்து ஒரு புனிதமான இடம். இந்த இடத்துல வந்து அந்த எலும்பை போட்டால் இறந்தவங்களுடைய ஆத்ம சாந்தி அடையும், புனிதமாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்பியிருக்காரு. ஆனால் நம்பினாலும் அவருடைய கொள்கை என்னென்னா காசி ராமேஸ்வரம் இங்கே தான் கொண்டு போய் அவர் வந்து அந்த எலும்பை வந்து தண்ணியில் வந்து விடணும், கங்கையில் விடணும் அப்படின்னு நினச்சிருக்காரு. திருப்பி அவர் வந்து காசிக்கு போயிருக்காரு. அங்கே போயிட்டு பார்த்தா திருப்பியும் அந்த பூவாக இருந்த எலும்பு கூடலாம் திருப்பி வந்து பூவாக இருந்த பூக்களெல்லாம் வந்து எலும்பாக மாறிடுச்சான். திருப்பி அவர் அங்கே போயிட்டு தலை மொழிட்டு பார்த்துருக்க ஓப்பன் பண்ணி பார்த்தா எலும்பாக மாறிடுச்சா. இது என்னடா ஒரு அதிசயம்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், கொண்டு போன அந்த எலும்பை எடுத்துகிட்டு வந்து திருப்பியும் இதே தென்பண்ணை ஆற்றில் சாங்கியம் கிராமத்தில் அரிக்கல் என்ற ஒரு இடத்துல இதே இடத்துல கொண்டு வந்து அந்த எலும்புகளை போட்டு கொண்டு வந்தோடனே மல்லிகை பூவாக வந்து மாறிடுச்சான். இங்கே அந்த தண்ணியில் விட்டுட்டு தலைமொழிகிட்டு இதுதான் ஒரு புனிதமான இடம், இங்கே வந்து இறந்தவங்களுடைய சடங்கு சம்பிரதாயங்கள் பண்ணால் வந்து அவங்களுடைய ஆத்மா வந்து சாந்தி அடையும், புனிதமாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நம்பிட்டு அவர் வீட்டுக்கு திரும்பி போயிட்டு இருக்கார். அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் இந்த அரிக்கல் மேடு. ஓகேங்களா. அதே போல் இன்றைக்கி வந்து சாங்கியம் கிராமத்தில் அதாவது சில 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 ஆட்கள் கிடையாது, சில ஆட்கள் வந்து அவங்களுடைய இறந்து போயிட்டாங்கன்னா அவங்கள எரிச்சிட்டு அந்த எலும்பையும் அந்த சாம்பலையும் கொண்டு வந்து இங்கே தான் வந்து விடுறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் பார்த்ததில் கேள்விப்பட்டிருக்கேன். ஓகேங்களா. அப்படி ஒரு அற்புதமான இடம் தான் இந்த அரிக்கல் பாருங்கள் எப்படி இருக்குது. அதே போல் பார்த்தோன்னா இந்த இடத்துல ஒரு பாலம் வந்து தமிழ்நாடு அரசு வந்து கட்டிகிட்டு இருக்காங்க. அதாவது காந்தி நகர் சாங்கியம் கூனூர் இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக வந்து இதை அமைச்சிட்டு இருக்குது. பாருங்கள், அந்த பாலத்தை வந்து கட்டிகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. ஓகேங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம், பார்க்கலாம். ஓகேங்களா. சரி, அந்த சொனையை பாருங்கள், தண்ணி வந்து இன்னும் வந்துட்டு இருக்குது. அதே போல் தென்பெண்ணை ஆற்றில் வந்து தண்ணி வந்து போயிட்டே இருக்குது பாருங்கள். ஓகே.